பாரிஜாதம் 3. சர்வாவை தொடர்ந்து வந்த பகலவன், அத்தா அவ்வளோ பேசினப்ப ஏன் மச்சான் அமைதியாக வந்துட்ட? நீ அஞ்சுவை காதலிக்கிற விஷயத்தையும் டைவர்ஸ் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறதையும் சொல்ல வேண்டியது தானே என்று கேட்க, சர்வாவோ பதிலளிக்காமல் இருண்டிருந்த வானில் தன் விழிகளை நிலைக்க விட்டிருந்தான். ஏன் அத்தை சம்மதிக்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறியாடா? எங்க அம்மாவை எனக்கு தெரியாதாடா? அப்புறம் ஏன் மச்சான் இவ்வளோ யோசனை? அஞ்சு. ஏன் அஞ்சுவுக்கு என்ன? உனக்கு சொன்னால் புரியாது மச்சான். இதில் என்னடா புரியணும்? காலம் எவ்வளோ மாறினாலும் இன்னும் பல பெண்கள் புருஷனுக்கு வேறு தொடர்பு இருந்தால் குழந்தை, பெத்தவங்க, குடும்பம், சமூகம்னு அதை சகிச்சுக்கிட்டு தான் வாழறாங்க. ஆனால் அஞ்சு அந்த பொறுக்கி லட்சணம் தெரிஞ்சதும் அவன் கட்டின தாலியை கழட்டி போட்டு விவாகரத்தும் வாங்குற அளவுக்கு துணிச்சலான பொண்ணு. உன்னை கட்டிக்க சம்மதிக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அம்மாவை போலவே அவளுக்கும் என்னோட காதல் தெரியாதுடா. அதோட அவள் என்னை 3வது மனுஷனாக தான் பார்க்குறா, தன் சொந்தமாக கூட பார்க்கல. இத்தனைக்கும் என் அம்மாவை அத்தைன்னு அழைச்சி உரிமையாக பேசுகிறவ என்னை சார்னு கூப்பிட்டு என்கிட்ட இருந்து பல அடி தள்ளியே இருக்கா மச்சான். என்னடா பேசுகிற? அஞ்சுவுக்கு எதுவுமே தெரியாதப்போ வேற எப்படி இருக்கணும்னு நினைக்கிற? டேய், அஞ்சலி என்னை அத்தான்னு கூப்பிடுறப்போ ஆர்த்தி சர்வான்னு சொல்லும்போது அஞ்சு. டேய், என்னடா நீ இவ்வளோ யோசிக்கிற? அன்னைக்கு கல்யாண மேடையில் அஞ்சுவை தூக்கிட்டு வரேன்னு கிளம்பினவனா இப்படி பேசுறது என்று எப்போதும் தீர்க்கமான முடிவை எடுக்கும் நண்பனின் தடுமாற்றம் பகலவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கிளம்பன, ஆனால் செய்யலையேடா. என்னால் அன்னைக்கும் சுயநலமாக இருக்க முடியல, இன்னைக்கும் முடியல என்று ஒரு பெருமூச்சோடு பகலவனை பார்த்தவன், அஞ்சுவோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்குன்னு என்னை விட வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ என்னோட ஆசையை முன்னிலைப்படுத்தி என் விருப்பத்தை நிறைவேற்றிக்க என்னால் முடியலை. சரி, எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போகிற? அஞ்சுவுக்கு இதிலிருந்து வெளியே வர டைம் கூட கொடுக்காம எப்படிடா? அதுதான் மச்சான், எவ்வளோ நாள்னு கேட்குறேன். தெரியலை, ஆனால் அஞ்சு மனசு காயப்படாமல் இந்த விஷயத்தை சொல்லி முன்னெடுக்க விரும்புகிறேன். அதுதான் வெங்கடேசன் சித்தப்பாவையும் அஞ்சுக்கிட்ட எதுவும் பேச வேண்டான்னு சொல்லியிருக்கியா என்றிட அவனிடம் மெல்லிய தலையசைப்பு. நீ அஞ்சுவுக்காக பார்த்துட்டே இருந்தா அத்தை ஆசை எப்படா நிறைவேறது? இவ்வளோ நாள் காத்திருந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆனால் நான் விஷயத்த சொல்லிட்டா நாளைக்கே தட்டோட மாமா வீட்டுக்கு போயிடுவாங்கடா. அதுதான் சொல்லாமல் இருக்கேன். சரி, நீ அம்மாவை நாளைக்கு பத்திரமா கூட்டிகிட்டு கிளம்பு. வெயிலில் ரொம்ப அலைய விடாத. நானே வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறேன், நீ வர வேண்டாம் என்றபடி உள்ளே சென்று கதவை அடைத்து விட்டு படுத்தான். இரவு முழுக்க அஞ்சனா அத்தனை சமாதானம் சொல்லியும் காலை எழுந்ததுமே சர்வாப்பா எப்பமா வருவாங்க என்றுதான் கேட்டிருந்தாள் ஆர்த்தி. ஏன் ஆர்த்தி இப்படி அடம் பண்ணுற? நான் தான் உனக்கு சொன்னேனே, சர்வா சாருக்கு வேலை அதிகம், வர முடியாதுன்னு. ஆனால் சர்வாப்பா அவரோட சிண்ட்ரலாக்காக எந்த நேரமாக இருந்தாலும் ஃப்ரீ பண்ணிப்பே சொன்னாங்கம்மா என்று விடாப்பிடியாக நிற்க அவள் பொறுமையும் மெல்ல விடை பெறத் தொடங்கியது. ஆனால் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கான், இன்னொரு நாள் வரேன்னு சொல்லியிருக்கார். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தூங்கிட்டு இருந்தப்போ கால் பண்ணார் ஆர்த்தி. எங்க ஃபோன் கொடுங்க, நானே சர்வாப்பா கிட்ட கேட்குறேன். நான் தான் சொல்கிறேனே, அப்புறம் என்னடி நீ அவர்கிட்ட கேட்குறது? அந்த அளவுக்கு உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? இந்த வயசுலேயே எவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசுகிற என்று குழந்தையின் முதுகிலேயே ஒன்று வைத்தவள், இதை பார், நான் தான் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே. தேவையில்லாமல் யாரையாவது அப்பான்னு கூப்பிட்டுப்பாரு, இருக்கு உனக்கு என்றதில் தேம்பிக் கொண்டிருந்த ஆர்த்தி அழத் தொடங்கி விட்டாள். என்னம்மா ஆச்சு என்ற ஈஸ்வரியிடம், பாட்டி இனி சர்வப்பா சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொல்றாங்க என்று அழுகையினுடைய சொல்ல, சர்வாப்பா என்ற வார்த்தையை தவிர அவருக்கு எதுவும் புரியவில்லை. ஸ்கூலுக்கு நேரமாச்சு, அங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? வாடி இங்க என்று மகளை இழுத்து உடையை அணிவித்தாள். எதுக்குமா குழந்தைய அடிக்கிற? உனக்கு டைம் ஆனா நீ போய் சாப்பிட்டு ரெடி ஆகு, அவளை நான் பார்த்துக்கிறேன் என்று ஈஸ்வரி பேத்தியை தன்னருகே இழுத்து தலை சீவத் தொடங்கினார். என் மகளை கண்டிக்க கூட எனக்கு உரிமை இல்லையா என்றவளுக்கு இன்றே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் வேகம். என்னாச்சு அஞ்சு, எதுக்காக இவ்வளோ கோபம் என்றிட அவருக்கு பதிலளிக்காமல் வெளியில் வந்தவள் உடனே சர்வாவிற்கு அழைத்தாள். மறுபுறம் அவன் ஏற்கவும், ஹலோ சார், நான் அஞ்சு பேசுகிறேன். நானே கால் பண்ணணும்னு இருந்தேன் அஞ்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் ஆர்த்தியை கூட்டிகிட்டு போக நாங்கள் வந்துடுவேன், கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுடு என்றதில் அதிர்ந்து நின்றவள் சர்வா மேலும் பேசும் முன், சார், என் பொண்ணு குழந்தை, அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாது, ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இவ்வளோ நாளாக எனக்கு விவாகரத்து கிடைக்கிறதுக்காக நீங்கள் ரொம்பவே மெனக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நிச்சயமாக நன்றி என்ற வார்த்தை போதாது. ஆனாலும் அதை தவிர என்கிட்ட வேறு வார்த்தை இல்லை. உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி.
இனி ஆர்த்தி உங்களுக்கு கால் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். அப்படியே பண்ணினாலும் அவள் பேசுகிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அஞ்சு அப்படி எதுவும் இல்லை என்றவனை இடையிட்டு, ப்ளீஸ் சார், என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்புறம் என்றவளுக்கு சட்டென முகத்தில் அடித்தார் போல சொல்ல முடியாததில், இன்னைக்கு அவளை நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் சார், நீங்கள் என்று தயக்கத்தோடு நிறுத்தினாள். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அஞ்சு, நான் வரல, டேக் கேர் என்று அழைப்பை துண்டித்தவன் கைகளை கோர்த்தபடி அமர்ந்து விட்டான். குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு அஞ்சனா கார்மெண்ட்ஸிற்கு செல்ல அவள் முகத்தை கண்டதுமே, என்ன அஞ்சு, நேத்திருந்த சந்தோஷம் முகத்தில் இன்னைக்கு காணும், ஏதாவது பிரச்சனையா? உன் புருஷன், அதாடி உன் மாஜி புருஷன் ஏதாவது தொல்லை கொடுத்தானா என்றார் பிருந்தா. இல்லைக்கா, இது வேற பிரச்சனை, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் என்றவள் கையெழுத்திட்டு விட்டு தன் இருப்பிடத்திற்கு சென்று வேலையை தொடங்கினாள். மதிய உணவு இடைவேளையில் பிருந்தாவும் அஞ்சுவும் சேர்ந்து அமர அங்கே வந்து சேர்ந்தாள் சோனியா. எப்படி இருக்க அஞ்சு? ஹே சோனியா, நீ எப்படி இருக்க? எப்போ வேலையில் சேர்ந்த? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணலை. உன் புது வாழ்க்கை எப்படி இருக்கு என்றாள் புன்னகையோடு. சோனியா அஞ்சுவோடு ஒன்றாக பணிபுரிபவள். அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்று சில மாதங்களுக்கு முன்புதான் மறுமணம் நடந்து முடிந்திருந்தது. அவள் மனம் முடித்ததும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்ற ஒருவரைத்தான். திருமணம் முடிந்த பின்னர் வேலைக்கு வரமாட்டேன் என்று அனைவரிடமும் மகிழ்ச்சியாக திருமண செய்தியை பகிர்ந்து வேலையை விட்டு சென்றவள் இப்போது மீண்டும் சேர்ந்திருக்கிறாள். அஞ்சுவின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சோனியா உணவை அளந்து கொண்டிருக்க, ஹே, உன்னை தாண்டி கேட்குறேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா என்றதும் அவளை கட்டிக்கொண்டு ஓ வேணா அழுது விட்டாள். என்னாச்சு சோனி, எதுக்கடி அழற, என்ன பிரச்சனை? ஏண்டா 2வது கல்யாணம் பண்ணினேன்னு இருக்க அஞ்சு, என்னால் சுத்தமாக முடியலை. என்னடி ஆச்சு? கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட் ரொம்ப தப்பாக பேசினார் அஞ்சு. தப்பாவா? ஆமாம், 40 சவரன் போட்டு வந்த அவர் முதல் பொண்டாட்டியவே நான் தேடி போகலை, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடின்னு ஒதுங்கி போயிட்டாரு. ஏன் சோனியா, எதனால் இப்படி? உன்னை பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டார்? உன் முதல் கல்யாணம், அதில் நடந்த பிரச்சனைன்னு எல்லா விஷயமும் தெரியும் தானே, அப்புறம் ஏன் இப்படி பேசினா? எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியலக்கா. ஆனால் அன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ அதிலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பமாச்சா? ஆமாம் அஞ்சு, எனக்கு இவங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுறது தெரியாது. தெரிஞ்சிருந்தால் முதல்லையே தடுத்திருப்பேன். ஆனால் எனக்கே ரூமுக்குள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சது. அவருக்கு அது சுத்தமாக பிடிக்கல போல. அப்புறம் ஏன்டி உங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணாங்க? நான் கேட்டதுக்கு எங்கள் அத்தை சித்தி எல்லாரும் சடங்கு இங்கே வச்சுருக்கப்போ எந்த ஏற்பாடும் பண்ணாமல் போனால் மாப்பிள்ளை என்ன நினைப்பார், அவருக்காக தான்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன சொன்னார் என்றதும் சோனியாவிடம் பெரும் கேவல். அழாம சொல்லுடி. என்ன சொல்ல அஞ்சு, அன்னைக்கு நைட் அலங்காரம் பார்த்துட்டு இருந்த அவரோட முகமே சரியில்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவர்கிட்ட பாலை எடுத்து கொடுத்தேன். ஆனால் அவரோ, நீ ஏற்கனவே இன்னொருத்தன் கூட படுத்தவ தானே, அப்புறம் என்னடி புது பொண்ணு வேஷம், என்னமோ முதல் முறையாக கண்ணி கழிய போகிற மாதிரி ரூமை அலங்காரம் பண்ணியிருக்காங்க, சுத்த வெக்கங்கட்ட குடும்பமாக இருக்கீங்கன்னு ஆரம்பித்து இன்னும் அசிங்கமாக பேசினார் அஞ்சு என்று முகம் பொத்தி அழத் தொடங்கினாள். அவளை தேற்ற முடியாமல் அதிர்ச்சியோடு அஞ்சு பார்த்திருக்க, ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சுதானே கட்டிக்கிட்டான், அப்புறம் இது என்ன பேச்சு, நீ ஏண்டி சும்மா இருந்த, நல்லா கேட்க வேண்டியது தானே என்று கோபத்தோடு சொன்னார் பிருந்தா. ஏன் சோனி, அவருக்கும் இது 2வது கல்யாணம் தானே, அப்புறம் ஏன் உன்னை இப்படி பேசணும் என்றால் அஞ்சனா புரியாமல். ஏன்னா அவன் ஆம்பளை அஞ்சு, இன்னும் 4 கல்யாணம் பண்ணாலும் அவனுக்கு எதுவும் இல்லை. ஆனால் பொண்ணு மட்டும் புதுசாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பானுங்க கட்டையில் போகிறவனுங்க. அப்படி அவனுக்கு புதுசாக எல்லசனம் தான் வேணும்னா வேற பொண்ணை கட்ட வேண்டியது தானே, எதுக்கு இவ வாழ்க்கையோடு விளையாடணும்? அப்போவே நல்லா விசாரிக்க சொல்லி இவகிட்ட சொன்னேன் என்று அடங்காத ஆத்திரத்தோடு பிருந்தா பேசினார். அக்கா, விவாகரத்தாகி நான் எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா அம்மா ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. அக்கம் பக்கம் சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடி போயிட்டாங்க. அதோடு என் தங்கச்சி வாழ்க்கைக்கு நான் தடையாக இருந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்காக தான் 2வது கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்படி வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதை ஆகும்னு எனக்கு எப்படிக்கா தெரியும்? அந்த ஆள் சைக்கோ மாதிரி பேசுகிறான், நடந்துக்கிறான். என் மாமியார் மாமனார் கண்டிக்கிறதும் கிடையாது. வாழ்க்கையே நரகமாக இருக்குது. இப்போ என்னால் இந்த வாழ்க்கையில் இருந்து திரும்பியும் போக முடியாது என்று அவரை கட்டிக்கொண்டு அழ அஞ்சு செயலற்று போய் அவளை பார்த்திருந்தாள். ஏண்டி,
அவன் உன் சொந்தக்காரன், அவங்களாவே விருப்பப்பட்டு தான் உன்னை பொண்ணு கேட்டதா சொன்னேன். ஆனால் இப்போ ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க? அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே குழந்தைக்காக தானக்கா. என்னது? ஆமாம், அவரோட அப்பா ரயில்வேல இருந்து ரிட்டையர் ஆனவர். 2 பொண்ணுங்களுக்கு அப்புறம் பிறந்த பையன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததால எந்த வேலைக்கும் போகிறதில்ல. அவங்க அப்பா காசு கட்டி வேலை வாங்கி கொடுக்க தயாராக இருந்தும் போகாமல் வீட்டோட சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு. இதனால தான் முதல் பொண்டாட்டி எனக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க கூட உங்கள் அம்மா கிட்ட காசு வாங்குற, நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டு பெரிய சண்டை ஆகிடுச்சாங்க்கா. அப்புறம் இவங்க வீட்டில் போய் குழந்தை பிறந்தா சரியாகிடும், இனி அவர் வீட்டோடு இருக்க மாட்டார்னு சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஏன் பிரிஞ்சாங்க? அந்த பொண்ணு திரும்ப வந்தப்போ காலையில் வேலைக்கு போகிற மாதிரி பாவலா காட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுற்றுறது, சீட்டாடுறது, தண்ணி அடிக்கிறதுன்னு இருந்திருக்கார். முதல் சில நாள் தெரியாமல் போனாலும் பின்னாடி தெரிய வரவும் அந்த பொண்ணு அவர்கிட்ட இருந்து விலகி இருந்திருக்கா. அதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு. யாரோட சமாதானத்தையும் அந்த பொண்ணு ஏற்றுக்காம உனக்கெல்லாம் குழந்தை பெற்று கொடுக்க முடியாதுடான்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போனவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. ஆனால் இவங்க அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்குது, அதுதான் வாழலைன்னு ஊருக்குள்ளே கதை கட்டி விட்டுருக்காங்க. இவ்வளவும் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்க சொந்தக்காரர் ராதிகான்னு ஒரு அக்கா, அவங்க தான் இதெல்லாம் சொன்னது. எப்போ? 2 வாரத்துக்கு முந்திதாங்க்கா. என் மாமனார் மாமியார் வெளியூர் போயிருந்தாங்க. அப்போ சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி அவர் என்னை அடிச்சிட்டார். அடப்பாவமே! தக்காளி வாங்க அந்த அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ என் முகத்தை பார்த்து விசாரித்தாங்க. நானும் மனசில் இருந்ததெல்லாம் கொட்டி அவர்கிட்ட அழவும் நடந்த விஷயத்த சொன்னாங்க. கடவுளே, இதெல்லாம் இப்போ சொல்கிறவ உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா உன் வாழ்க்கை தப்பிச்சிருக்குமே சோனி என்றாள் அஞ்சு ஆற்றாமையோடு. நானும் கேட்டேன் அஞ்சு, அதுக்கு எனக்கு எதுக்கு ஊர் பொல்லாப்பு, நீ ஆச்சு உன் குடும்பமாச்சு, ஏதோ ஆறுதலாக 4 வார்த்தை பேசலான்னு வந்தா நீ என்னையே கேள்வி கேட்குறியா? இப்படி பேசினதால தான் உன் முதல் புருஷன் உன்னை துரத்தி விட்டானான்னு கேட்டாங்க. சத்தியமாக அவங்கிட்ட பட்ட பிறகு கல்யாணமே வேணாம், என் அப்பா அம்மாவுக்கு கடைசி வர பொண்ணாக இருந்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் விதி வலியது. இவங்களாவே சம்மந்தம் பேச வந்தாங்க. 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆகியிருக்கு. அதனால் வாழ்க்கையை இன்னொரு முறை தொலைக்க விரும்ப மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து இருப்பாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி எங்கள் அப்பா அம்மா மனசை மாற்றி என்னை கட்டிக்கிட்டு போனாங்க. ஆனால் ராதிகா சொல்லி தான் அவங்களோட உண்மையான குணம் தெரிய வந்தது. இனி அதனால் எதுவும் மாற போகிறதில்ல. இதுக்கு அவங்க என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். சே, எவ்வளோ மோசமான ஆளாக இருக்காங்க. அடுத்தவங்க கண்ணீரில் அப்படி என்ன அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிடும்? ராதிகா மட்டும் இல்லை அஞ்சு, நிறைய பேர் இப்படி தான் பிள்ளைய கிள்றத வேடிக்கை பார்த்து அதை அழவிட்டு கடைசியாக தொட்டில் ஆட்டுவாங்க. என்ன மனநிலக்கா இது? அதில் அவங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். இதனால் அவங்க குடும்ப பொண்ணோட வாழ்க்கையாக போக போகுது. வேற எவ்வளோ ஒருத்தியோடது தானே என்று வேதனையோடு சொல்ல சோனியாவிடம் மீண்டும் கண்ணீர் பெருகியது. போத நிறுத்து சோனி, அழறதால எதுவும் மாறிடாது. இனி எப்படி இந்த விஷயத்தை கையாளணும்னு யோசி. சரி, இவ்வளோ மோசமாக பேசுகிறவங்க உன்னை வேலைக்கு மட்டும் எப்படி வர ஒத்துக்கிட்டாங்க? அஞ்சு, குழந்தைக்காக மட்டும்தான் என்னோட சில நாட்கள் சேர்ந்து இருந்தார். அதுக்கப்புறம் இப்படி ஒருத்தி அந்த வீட்டில் இருக்கிறத கண்டுக்காம அவர் போக்கில் இருக்கார். என்னோட பேசுறதில்ல, என் கையால் சாப்பிட்றதில்ல, மொத்தமாக என்னை ஒதுக்கிட்டார். என்னால் தாங்க முடியல, மனசு ரொம்ப வலிக்குது. அப்புறம் எப்படி வேலைக்கு என்றிட சில நொடி அமைதிக்கு பிறகு, இப்போ நான் மாசமாக இருக்கேன் என்றாள். என்னடி சொல்கிற? ஆமாக்கா, போன வாரம் தான் தெரிஞ்சது. விஷயத்த சொன்னதும் அவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். இனி ஊரில் ஒரு பையன் என்ன பேச முடியாது, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இதை கொண்டாட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போயிட்டார். ச்சே, இப்படி மாடி ஒருத்தன் இருப்பான் என்று பிருந்தா தலையை பிடித்து கொள்ள, அதுதான் சொல்கிறாளேக்கா, இப்படிப்பட்ட ஜென்மத்தோடு வாழ்ந்த நானுமே உன் முன்னாடி தான் இருக்கேன், இன்னும் ஏன் நம்பாமல் இப்படி ஒரு கேள்வி என்றாள் அஞ்சனா. சரி சரி, குழந்தைய வச்சுட்டு இப்படி அழாதடி, அது சிசுவையும் பாதிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தைரியமாக இரு. நல்ல வேலை உன்னை வேலைக்கு அனுப்பினான்னு சந்தோஷப்படு. அவன் ஆம்பளைன்னு நிரூபிக்க இந்த குழந்தை தேவையா அஞ்சு? பேசாமல் அவ களைச்சிடட்டும். என்னக்கா பேசுகிறீங்க? முகமரியா சிசு என்ன தப்பு பண்ணுச்சு, அதை அழிக்க சொல்கிறீங்க? வேண்டாங்க்கா, அது நரக வேதனை. ஒருவேளை அவள் அப்படி செஞ்சால் திரும்ப பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் திரும்ப அவள் வயிறு ரொப்ப தான் பார்ப்பான் என்று சொல்ல சோனியும் ஆமோதிப்பாய் தலையசைத்தாள். அப்படி எதுவும் செஞ்சு இன்னும் சிக்கலாக்கிக்காத சோனி. ஒருவேளை குழந்தை வரும் நேரம் உன் வாழ்க்கை மாறலாம். அதுவரை உன்னை கஷ்டப்படுத்திக்காத, சந்தோஷமாக இரு
இன்றிட உணவு நேரம் முடிந்ததில் அனைவரும் அவர்கள் இடத்திற்கு சென்று வேலையை